ஹாய்! இன்னைக்கு என்னோட ட்ரேட் எப்படி போச்சு? நான் வந்து உங்களுக்கு இத 3:00லாம் இனி அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். பிகாஸ் என்னோட ட்ரேட் வந்து ஹோல் டேலாம் நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரனோ அத தான் நானும் செய்றேன். பிகாஸ் என்னோட ட்ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான டைம்ல இருக்கும். நான் இந்த ஹோல் டே ட்ரேட் பண்ற டைப் அப்டின்னா, அன்னைக்கு ஏதாவது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கணும். மார்க்கெட்லயும் நெறைய ட்ரெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது? மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு நல்ல புல்லிஷ்ல ஓப்பன் ஆச்சு. அத செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணுச்சு. ஸோ நான் உங்களுக்கு எப்போதும் சொல்றது தான். கேண்டில் செகண்ட் கேண்டில பிரேக் பண்ணுது அப்டின்னா, நான் கால் பிக் பண்ணுவேன். ஸோ ஐ சூஸ் 24,500 கால். நான் எப்போதுமே வந்து இந்த மணில போவேன். அதாவது இந்த மணில இன் அட் த மணின்னு நான் சொல்லுவேன். இந்த இன் அட் த மணி என்ன பண்ணும் அப்டின்னா, சப்போஸ் மார்க்கெட் குறையுது அப்டின்னா, பிரீமியம் பெருசா சரியாது. அதே மாரி மார்க்கெட் ஏறும்போதும் பிரீமியம் சாலிடா ஏறும். ஸோ மார்க்கெட்டுக்கு ஏத்த ரியாக்ஷன் குடுக்கக்கூடியது தான் இந்த இன் அட் த மணி. ஓகே. எல்லாருக்குமே வந்து ஐடிஎம் தெரியும், ஓடிஎம் தெரியும், ஏடிஎம் தெரியும். அது என்ன ஐஏடிஎம்? தட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இட்ஸ் லைக் சேம் திங். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை மார்க்கெட்ல அதாவது ஸ்பாட்லயும் மூவ் ஆச்சு. அண்டர்லைங்லயும் மூவ் ஆச்சு. அதே சமயம் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் மூவ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 202. ஸோ நான் வந்து அதுலேருந்து எப்போதுமே வந்து 5லிருந்து 10 பாயிண்ட் மார்க்கெட் வொலட்டில்க்கு ஏத்த மாரி வைப்பேன். அட் த சேம் எனக்கு வந்து ஒரு 205, 207 அந்த மாரி லெவல்ல என்ட்ரி குடுக்குறேன் அப்டின்னா, எஸ் ஐ காட் த என்ட்ரி. நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்றது இதான். ஆப்ஷன் ட்ரேடிங்க பொறுத்த வரைக்கும், இஃப் வி ஆர் ஃபாலோயிங் த டெக்னிக்கல், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மெயின்டெயின் பண்ணலாம். அப் டூ 10 லேக்ஸ். அபோவ் 10 லேக்ஸ் போகும்போது கண்டிப்பா வந்து நான் வந்து இந்த 1:1 அதாவது கிடைச்சா 15 லாஸ் ஆனாலும் 15 அல்லது 20, 20. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல லைக் சேம் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 15 பாயிண்ட் மெயின்டெயின் பண்ணேன். ஸோ என்னுடைய என்ட்ரி லெவல் எக்ஸாக்ட்டா வந்து 207. 207 அப்படிங்கிற லெவல்ல இருந்து 15 பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரீச் ஆயி, இன்னையோட ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளாவே முடிஞ்சது. இத தாண்டி இன்னைக்கு நான் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன். நான் சூஸ் பண்ண ஸ்டாக்கு இன்னைக்கு எனக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. தி ஸ்டாக் நேம் இஸ் மதர்சன். எஸ். மதர்சன் ஸ்டாக் வந்து ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் ஸ்பெஷல் ஸ்கிரீனர். இந்த ஸ்கிரீனர தான் நான் ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தரப் போறேன். ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ் வந்து கமிங் சண்டேல இருந்து தொடர்ந்து 6 நாட்கள் நடக்க போகுது. இந்த ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ்ல இந்த பிரீமியம் செலக்ஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரும்போது, உங்களால அத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு தன்னோட Q1 ரிசல்ட் அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு காரணம், மதர்சன் சம்வர்த்தன மதர்சன் இன்டர்நேஷனல் ஸ்டாக்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுச்சு. எனக்கு அந்த ஸ்டாக்ல இன்ட்ராடேலயும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சது. உங்களுக்கு எலைட் குரூப்ல என்னோட காப்பி ட்ரேட் தெரியும். அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ல ரூ. 7.50 160 கால் தான் எடுத்தேன். கரெக்ட்டா அந்த கேண்டில் ஓஎல்ல இருந்தது. ரூ. 7.50 மேல தான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. பிராக்கெட் ஆர்டர்ல போட்டு கவர் ஆர்டர்ல போட்டு ஓப்பன் ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி மட்டும் தான் போட்டேன். அப் டூ ₹10 அப்படிங்கிறது என்னோட டார்கெட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்தது. என்னோடது வந்து நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து 10 அப்படிங்கிறதுல என்னோட ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ₹2.50 லாட் சைஸ் 6150. இன்னையோட ட்ரேட் வந்து மதர்சன் உண்மையாவே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸ்டாக் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது நான் அகைன் அண்ட் அகைன் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அதீத லாபம் எந்த அளவுக்கு இருக்கோ, அதீத ரிஸ்க்கும் இருக்கும். ஹண்டிங் நடக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரியணும். ரிஸ்க் ரிவார்ட புரியணும். நான் 10 லாட் அட் அ டைம் போடுறேன் அப்டின்னா, எனக்கு மேல ஏறும்போது 2.50க்கு என்ன லெவல்ல ப்ராஃபிட் வருதோ, அதே மாதிரி 2.5 பாயிண்ட் கீழ இறங்குச்சுன்னா, அந்த ரிஸ்கையும் நான் மேனேஜ் பண்ண ரெடியா இருக்கணும். ஸோ என்னோட என்ட்ரி எப்போதுமே டார்கெட்ட நோக்கி போடுறேன் அப்டின்னாலும், ஸ்டாப் லாஸ புரிஞ்சுகிட்டு போடுவேன். அதனால தான் ஐ கேன் மேனேஜ். ஸோ இப்ப ரீசென்ட்டா நான் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடர் ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு இருக்கேன் வித் ஸ்டாப் லாஸோட. நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பத்தி கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் அ பேஷன்ஸ், இஃப் யூ ஹேவ் அ டைம் இது வந்து ஹார்ட்லி நான் 10:30யோட என் ட்ரேட முடிச்சுட்டு வெளிய வந்துருவேன். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷேர் இந்த வீடியோ லிங்க்குக்கு கீழ வந்து டெலிகிராம் லிங்க் குடுக்குறேன். நீங்க டெலிகிராம்ல போய் பாருங்க. நான் ப்ராஃபிட் ரிப்போர்ட் அனுப்புறேன். 9:17 to 9:54 என் ட்ரேட முடிச்சுட்டேன். அவ்வளோதான் போதும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ போட்டுட்டு நான் அடுத்த வொர்க் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா 10 அப்படிங்கிறது 10:55 வரைக்கும் போச்சு.
ஸோ அதுக்கு மேல ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிற ஹேபிட் இல்லாம நான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ நான் வந்து என்னோட ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது நல்ல ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருச்சுனாலே அன்னைக்கு ட்ரேட் முடிஞ்சது தான். ஸோ இன்னையோட மார்க்கெட் வாஸ் குட் அண்ட் கிரேட். ரொம்ப நல்ல ஒரு ட்ரேடிங் ட்ரெண்ட வந்து நமக்கு அமைச்சு குடுத்துச்சு. இந்த மாரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு லாபகரமா வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி சப்போர்ட்டோட நம்ம ட்ரேட் பண்றதுக்கு மூவ் ஆன் ஆவோம். இன்னைக்கு உங்களுடைய ட்ரேட் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நெறைய வேல்யூபிளான அப்டேட்ஸ தொடர்ந்து பேசலாம். தேங்க் யூ.